டூட் நான் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். 4 ஏதோ என்னால முடிஞ்சது. காலையில தூங்கி எழுந்து பல் தொலைக்கிட்டு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பீச்சுக்கு கிளம்பிட்டேன். பீச்சுக்கு இன்னைக்கு நான் மட்டும் போறது கிடையாது, கூட மம்மியும் வராங்க. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டரை இன்னைக்கு 13 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம். அப்படியே அங்க இருந்து உடற்பயிற்சி உபகரணங்களை உபயோகிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணுமா, அதுக்கு தான் கூட மம்மியும் வந்தாங்க. அப்படியே பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு என்னை மூட்டையை சுமக்க விட்டாங்க. கடைசியில் எப்படி இருந்தேன்னா எப்படி மூட்டையை சுமந்துட்டு போறோம் பாத்தீங்களா. திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப லோ ஆயிட்டேன். சரின்னு சார்ஜர் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்களா, சரி அப்படியே ஒரு ஆப்பிள் அபைஸ் பண்ணிட்டு கடிச்சு தின்னாச்சு. நேற்று நைட்டு ஃபுட்டு எதுவும் எடுத்துக்கல. மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணதுனால பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆயிருச்சு. நண்பர்களே, வீட்டுக்கு வந்த உடனே பெரிய தலைவலி. இன்னைக்கு கார் சர்வீஸ் வர விடணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்களே பண்ணிடுறான்ட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கார்ல இருக்க பொருள்லாம் ஏற கட்டணும். அப்படி ஏற கட்டக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை பார்த்தோம். அப்படியே அவரு கூட ஒரு 10 நிமிஷம் பேச்சை போட்டு கார் அப்படியே கிளீன் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரை வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஒரு 9:30 கார் ஷோரூம் போயிட்டு சர்வீஸோட எஸ்டிமேட் காஸ்ட் அண்ட் தென் கார்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சொல்லியாச்சு. அப்படியே ரிட்டர்ன் ஆகுதுல மம்மி ரொம்ப நாளா சரி ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு வகையில் கருப்பட்டி காஃபில வந்து பார்த்தீங்கன்னா நான் பூரியோ மம்மி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தோசையும் சாப்பிட்டாங்க. அங்கிருந்து கிளம்புக்குள்ள மழை ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி அதனால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். கரெக்டாக அந்த டைமில் எங்கள் அண்ணங்காரனும் வந்துட்டான். ஆக்சுவலி நான் இருக்கிறது பெரியமா வீடு. எங்கள் அண்ணங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கான். அவன் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனாக இருக்கான். அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பாண்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு போவான். அப்படியே வாங்கிட்டு போக்குள்ள வீட்டில் சில பிரச்சனையெல்லாம் இருந்ததா அப்படியே அதுக்கும் சரி பொருளை வாங்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனால ஒரு குட்டி தூக்கத்தை போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணங்காரடே நான் ஊருக்கு போகிறேன்டான்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படியே அவனை வழி அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு தூக்கத்தை போட்டாச்சு. அப்புறம் தூங்கி எழுந்து இன்னைக்கு காரை சர்வீஸ் விட்டுருந்தால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்லாம் சொன்னோம்ல, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காரை சர்வீஸ் விட்டதுக்கு கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் என்ன தீபாவளிக்கு வெடி பாக்ஸை கொடுத்துருந்தா சந்தோஷம் இன்னும் சந்தோஷமா ஆயிருப்பான் போல. அப்படியே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்குள்ள இன்னைக்கும் மறுபடியும் நம்மளை தூக்கம் சீக்கிரமா அழைக்கிறது. ஆனால் என்ன முட்டுக்கட்டையை போட்டு நான் தள்ளி வச்சிட்டேன். பிகாஸ் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வெளியே போறதுனால அதுக்கு ப்ரிப்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 11:15 ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நாளைக்கு ஒரு சிக்கன் கொடுத்துருச்சு, அது நாளைக்கு பார்ப்போம் என்னன்ட்டு. சரி டியூட், இன்னைக்கு நமக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 10/6 கொடுக்கலாம். இந்த மாதிரி டே பை டே உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க. பபாய், நாளை சந்திப்போமா.